சிஎஸ்எஸ்ல இன்ஹெரிட் அப்படிங்கிற வேல்யூ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த இன்ஹெரிட் வேல்யூ என்ன பண்ணுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதுதான் என்னோட HTML கோட். அண்ட் இதில் வந்து divங்கிற ஒரு பேரண்ட் எலமெண்ட் இருக்குது. அதுக்குள்ளே 2 h1 டேக் இருக்குது. அண்ட் இந்த div பேரண்ட் எலமெண்ட்க்கு வந்து நான் இன்லைன் ஸ்டைல் ரைட் பண்ணியிருக்கேன், கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேரண்ட் எலமெண்ட்டில் ஒரு h1 டேக் வந்து கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்டைலில் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிவ்வுக்குள்ளே இருக்க நேமுங்க கிளாஸ் வச்சுருக்க h1 டேக்கு நான் ஃபாண்ட் சைஸ் 200ன்னு கொடுக்குறேன். ஸோ அதனால் இந்த டெக்ஸ்ட் வந்து பெருசாக இருக்குது. அண்ட் காமனாக எல்லா h1 டேக்குமே இந்த index.html ஃபைலில் இருக்க எல்லா h1 டேக்குமே நான் காமனாக ஃபாண்ட் ஃபேமிலியும் கலர், மார்ஜின் பாட்டம் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபாண்ட் ஃபேமிலியும் மார்ஜின் பாட்டமும் ஆட் ஆகிருக்கு, கலரும் பிளாக் கலரில் ஆட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது நம்ம இன்ஹெரிட்டை பற்றி பார்க்கலாம். நான் இப்போது பேரண்ட் எலமெண்ட்டோட கலர் வந்து இது கொடுத்துருக்கேன், ஆரஞ்சு கலர். பட் நான் h1 டேக் எல்லாத்துக்குமே பிளாக் கலரில் தான் டிஸ்பிளே பண்ணவங்க இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, எல்லாமே பிளாக் கலரில் மாறிடுச்சு. ஆனால் நான் இங்கே நேமுங்க கிளாஸ் நேம் வச்சுருக்க எலமெண்ட்டுக்கு என்னோடய பேரண்ட் எலமெண்ட்டோட வேல்யூவை கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா இன்ஹெரிட் வேல்யூ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே பேரண்ட் எலமெண்ட்டோட கலர் ப்ராப்பர்ட்டியில் தான் இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கலரை தான் நம்ம இன்ஹெரிட் பண்ண போகிறோம், அதாவது அந்த எலமெண்ட் கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ கலர் இன்ஹெரிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, என்னோடய பேரண்ட் எலமெண்ட் டிவ்வில் இருந்து கலரை நான் இன்ஹெரிட் பண்ணி இந்த எலமெண்ட்டுக்கு வந்து கலர் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக இன்ஹெரிட் என்ன பண்ணோன்னா, நம்மளோட பேரண்ட் எலமெண்ட்டோட ஸ்டைல்ஸை வந்து இன்ஹெரிட் பண்ணி சைல்டு எலமெண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஹெரிட் வேல்யூ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம கன்சோலில் போய் பார்க்கலாம். அண்ட் இந்த நேமுங்க கிளாஸ் வச்சுருக்க இந்த h1 எலமெண்ட்டோட ஸ்டைல் இப்போ பார்க்கலாம். நேமுங்க கிளாஸ் நேம் வச்சுருக்க எலமெண்ட்டோட கலர் வந்து இன்ஹெரிட்டுன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த h1 எலமெண்ட்டோட கலர் வந்து டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்த பிளாக் கலர் வந்து கேன்சல் ஆகிருக்கு. அண்ட் இதுதான் இன்ஹெரிட் வேல்யூவோட யூஸ். அண்ட் சிம்பிளாக இன்ஹெரிட்ஸ்னால் என்னென்னா, உங்களோட பேரண்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூவை வந்து உங்களோட சைல்டு எலமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்ஹெரிட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்ஹெரிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேரண்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவே உங்களோட சைல்டு எலமெண்ட்டுக்கும் ஆட் ஆகிடும். ஸோ சிம்பிளாக இன்ஹெரிட் கொடுத்து உங்கள் பேரண்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூவை காப்பி பண்ணி உங்களோட சைல்டு எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம்.